வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ரவா கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: நெய், பாதாம், முந்திரி, திராட்சை, தண்ணி, சர்க்கரை, ரவை. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிட்டு, நெய் சூடானதுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாதாம், முந்திரி, திராட்சை சேர்த்துட்டு அந்த திராட்சை எல்லாம் நல்லா பெருசாகும். அது வரைக்கும் நம்ம வறுத்து விடணும். அதுக்கப்புறமா ரவை சேர்த்திக்கலாம். எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ ஒரு கப் ரவைக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ரவையை வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வறுத்துச்சு. இப்போ தண்ணி சேர்த்திக்கலாம். 1 கப் ரவைக்கு 4 கப்பு தண்ணி. ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்திட்டு அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே செய்யுங்க. நல்லா கெட்டி ஆகிடுச்சி. இப்போ 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்திங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சி. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இறக்கிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.